கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அலைன்லேருந்து அபுதாபி போயிட்டுருக்கோம். இது ஏற்கனவே நான் அலைன் வந்த வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அலைனில் எடுத்த கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். இல்லைனா நான் வந்து மொத்தமாக பிளேலிஸ்ட்டில் தரேன் அலைன் வீடியோன்னு, நீங்கள் அதில் போய் பாருங்கள். உண்மையுமே அமேசிங் பிளேஸுங்க. எல்லா இடங்களுமே வந்து பார்க்க வேண்டிய இடம் தான். அதுலேயும் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளேசஸே நிறைய இருக்குது. ஃப்ரீயாக பார்க்குற இடங்களே நிறைய இருக்குங்க. தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். அதனால் டைம் கிடச்சா போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அலைன் டு அபுதாபி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி 130 கிலோமீட்டரு, 1.25 மணி நேரத்தில் போயிடலாம் இங்கேருந்து. ஏன்னா இப்போ நான் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு சைடில் இருக்குது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு அந்தளவுக்கு டிராஃபிக்லாம் இருக்காது. பார்த்தாலே தெரியும். நமக்கு முன்னாடி ஒரு பஸ் ஒன்று போயிட்டுருக்கு பாருங்க, அதை ஃபாலோ பண்ணி தான் பின்னாடியே நம்மளும் போயிட்டே இருக்கோம். அதுலேருந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மணலை பார்க்கலாம். ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக திட்டாக மணலாக இருக்கும். நீ இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே 7 போயிட்டே இருக்க வேண்டியதான். லைட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஹியூமிடிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே மேகமூட்டமாக இருக்குது. அது அந்தளவுக்கு ஆனால் வெயில் தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது. அருமையான ஒரு நேரம். மணி பார்த்தீங்கன்னா 3 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். அதனால் இங்கே அலையில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்னென்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வருஷலாக உங்களுக்கு பெட்ரோல் பம்ப் இருக்கும், நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு போயிடலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பம்பு கம்மி இருக்குது, ஆனால் ரொம்ப தூரமாக இருக்குது. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பம்ப் தான் தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒன்றும் கிடைக்கல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன், அதுக்கு மேலே போகல. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் பாருங்கள், அதே மாதிரி மணல் தான் இருக்கும். நானும் எப்படியாவது ஒரு நட இந்த டெசர்ட் சஃபாரி ஒரு நட போயிடலான்னு பார்க்குறாங்க, ஒன்றும் முடிய மாட்டேது. பார்க்கலாம், அதுக்கான நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக டெசர்ட் சஃபாரி போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன ஒன்று, அது வந்து ஈவினிங் டைமில் போகிற மாதிரி இருக்குது. அந்த நேரம் பார்த்து நமக்கு டைம் கிடைக்க மாட்டுது. நம்ம எங்கேயாவது வேலையாக மிஸ் ஆகிடுறோம். பார்ப்போம், எப்படியாவது நமக்கு அது கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு போய் ஃப்ரீயாக பார்க்கணும். ஃப்ரீயாக போகணும். இந்த ரோட்டில் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒட்டகங்கள்லாம் சைடில் மேயும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே போர்டும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம தான் கேர்ஃபுல்லாக போய்க்கணும். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு ஒட்டகம் கூட பார்க்கல. என்னென்னா அப்படியே போயிட்டே தான் இருக்கும். எங்கேயாவது நம்ம பார்க்குற நேரம் பார்த்துட்டோம்னா டக்குன்னு அதை நான் ஒரு வீடியோ போட்டுறேன். ஆனால் அங்கே நிறையா வந்து ஒட்டகம் ஃபார்ம்லாம் இருக்குங்க, நிறையா இருக்குது. இதுலேயே ரெண்டு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஒட்டகம் வச்சுருக்காங்க, வளர்க்குறாங்க. அவங்களே அங்கே டென்ட்டு போட்டு அங்கேயே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆட்டு பண்ணையும் நிறையா இருக்குங்க. தெரியல, ஒருவேளை ஆடு ஜீவிதம்லாம் இந்த டெசர்ட்டில் தான் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அலைன் பக்கம் தான் வந்து உங்களுக்கு டெசர்ட் ரொம்ப அதிகம். துபாய் பக்கமும் இருக்குது, ஆனால் துபாய் பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக அவுட்டரில் போகணும். பார்த்தீங்கன்னா இந்த கவானிஸ்ன்னு ஒரு ஏரியாலாம் இருக்குது, அந்த கார்டன் பக்கம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை அதெல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் அங்கே கொஞ்சம் டெசர்ட்டும் இருக்குது. இப்போல்லாம் ஆனால் நிறையா மாறி இருக்குங்க. ஏன்னா நான் பார்க்கும்போது இருந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானே ஒரு 12 வருஷம் ஆச்சு அந்த பக்கம் போய். தெரியல, அந்த இடமே தலைகீழாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தெரியல, போனால் தான் தெரியும். இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அட்னக் பெட்ரோல் பம்ப் இருக்குது, ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் தான் கிடைக்க மாட்டுது. பார்ப்போம், இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது, ரெஸ்ட் ரூம் மட்டும் இருக்குதா என்னான்னு தெரியல. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரிய மாட்டுது பாருங்க. ஆனால் ரெஸ்ட் ரூம் இருக்கா என்னான்னு போய் பார்த்துட்டு போவோம். ஏன்னா முடியல, கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு போனால் தான் சரிப்பட்டு வரும். ஏன்னா எவ்வளோ தூரம் போகணும், இன்னொரு நம்ம 120-125 கிலோமீட்டர் போகணும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். பெட்ரோல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட வேணாம், ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு போனால் போதும். இருக்குங்க, ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே கிளம்பிடும். இதுதான் ரெஸ்ட் ரூமு. ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஃப்ரெஷ் ஆயாச்சுங்க. இப்போ தான் மூச்சியே விட முடியுது. நல்ல வேலை இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு. ஆனால் இருக்குங்க, கொஞ்சம் தூரமாக இருக்குது அவுட்டர் சைடில். சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். ஏன்னா அவுட்டரில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப ரேராக தானே வந்து போடுவாங்க, அதனால் கொஞ்சம் தூரமாக இருக்குது. பரவாயில்ல, ஆனால் நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. வேலை முடிஞ்சிச்சு, அப்படியே கிளம்பியாச்சு. இனிமேல் ஒரே இடத்து தாங்க, எங்கேயுமே நிப்பாட்டுறதில்ல, நேராக ஹோம் டவுனில் கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டியதான். இந்த பாலைவனங்களில் இந்த நிறைய மண் திட்டுக்களாக இருக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் தோட்டம் நிறைய இருக்குங்க.
ஆனா இதுக்கு தண்ணி எல்லாம் அவங்க எப்படி தான் கொண்டு வந்து அதுல விவசாயம் பார்க்கறாங்கன்னே தெரியல. உண்மையாலுமே பெரிய விஷயங்க. நம்ம வரும்பொழுது பாத்தீங்கன்னா வேற வழியா வந்திருப்போம். அந்த வழியா பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் இருக்குது. குட்டி குட்டி பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் இருக்கு. வெஜிடபிள் மார்க்கெட்டு, அங்க ஆடு மாடு கோழி அது மாதிரி நிறைய ஃபார்ம் இருக்கு. அங்கெல்லாம் கொஞ்சம் கிரீனாவே இருக்கும் அந்த ரோட்ல. இந்த ரோடு பாத்தீங்கன்னா கிரீனா இல்ல, வறட்சியா தான் இருக்குது கொஞ்சம். ஆனாலும் எப்படியா தண்ணியை கொண்டு வந்து அவங்க அந்த இடத்த சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிரீனாவே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க வந்து நிறைய பிரைவேட் இடங்களும் இருக்கு. பர்சனலா அவங்க வந்து அவங்களோட ஃபார்ம் வந்து இங்க வச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 120 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. அப்படியே வந்து 130 அது மாதிரி போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மணல் திட்டுக்கள் தான். அப்படியே அந்த பக்கம் ஏதோ ரோடெலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதிலெல்லாம் டெசர்ட் சவாரி பண்ணால் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு 4 வீல் டிரைவ் காராக இருக்கணும். ஒரு நிஷான் பெட்ரோலு, லேண்ட் க்ரோசரு அது மாதிரி வண்டிகள் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் நம்ம ஒரு ரைடு போனோம்னா செம்மையாக இருக்கும். பார்ப்போம் எப்படி போகிறது என்று பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு அப்படியே கீழே இறங்கி அப்படியே ஏறும். இன்னொரு விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் தானே இருக்கும். இங்கே பாருங்களேன், டிரான்ஸ்ஃபார்ம்லாம் அந்த ரைட் சைடில் ஃபுல்லாக நீட்டாக இருக்கு பாருங்க, வரிசலாக. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தந்தி மரங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் இருக்கும். இங்கே பாருங்களேன், மரத்துலேயே இருக்குங்க. ஆனால் இவ்வளோ வெயில் இவ்வளோ பனியில் அப்படியே தான் கிடக்கு. என்ன மரம் தான் தெரியல, ஆனால் ஃபுல்லுமே மரம் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவுட்டரில் மட்டும்தான் இது மாதிரி இருக்கும், சிட்டிக்குள்ளெல்லாம் இருக்காது. இது ஃபுல்லாகவே தெரியும் நமக்கு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரியுது பாருங்க. ஆனால் வீடியோவில் தெரியறதுக்கு சான்ஸ் கம்மி தான், ஏன்னா வேகமாக போயிட்டு இருக்கோம். அதனால் மேபி ஒரு லைன் மாதிரி தெரியலாம். ஆனால் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மரத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க. ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் இதில் ஒட்டகம்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோங்க. இப்போ தெரியல, இன்னைக்கெல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நான் இது வரைக்குமே ஒன்று கூட பார்க்கல. ஒருவேளை அதுக்கு வேற எங்கேயாவது போயிடுச்சா என்னன்னு தெரியல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் மண் இருக்காது, குறைஞ்சிருக்கும் பாருங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படியே க்ரீனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு 126 கிலோமீட்டர் இருக்கு, போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சைடுலேருந்து ஒரு ட்ராக் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகும். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடை குறைக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுலேருந்து பெரிய பெரிய ட்ரக்கு எல்லாம் உள்ளே வரும். இந்த ஒரு ட்ரக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க உள்ள. அதனால நீங்கள் வந்து ஒரு நார்மல் கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வண்டி அடிபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்காக தான். அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி இந்த இடத்துல கேமரா இருக்குது, இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 140 கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த ரோடுன்னு சொன்னோம்ல, கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா 120 ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல அந்த 120 கேமரா ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும், உங்களுக்கு 120 மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக கேமரா அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக போர்டு போட்டிருப்பாங்க. கீழே ரோட்லேயே எழுதியிருப்பாங்க. வண்டியில் உட்காந்துக்கிட்டு ரோட்டில் எழுதிருக்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம்ல, ரோடு தெரியுது பாருங்க. அப்போ ரோட்டில் எழுதுறது கரெக்டாக தெரியும் நமக்கு. அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போய்க்கணும். வண்டி இல்லைன்னா போங்க, அதுவும் கொடுக்கப்பட்ட ஸ்பீடில் போங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கும் பாதுகாப்பு, சேஃப்டி ரொம்ப முக்கியம் பாருங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 140 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். ஆனால் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னன்னா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா பேரிச்ச மரங்கள் இருக்கிறது ரோட்டு வாரத்தில். இது கொஞ்சம் அழகாக இருக்குது. வண்டியில் ட்ராவல் பண்ணும்பொழுது அப்படியே இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில், இது மாதிரி ஒரு கிளைமேட்டில் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறது. பேரிச்ச மரம்னா ஃபுல்லு இல்லைங்க, நடுப்புற இருக்குது, சைடில் இருக்குது, அதுக்கு பக்கத்துலலாம் மணல் தான். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் அதுக்கு பக்கத்துலலாம் மணல் தான். நல்லா இருக்குல்ல, 2 பக்கமும் மரங்களை பார்த்துட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் நல்லதாக போச்சு. வீடியோவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்கலாக தான் தெரியும். ஏன்னா வண்டிக்குள்ளார இருந்து எடுக்கிறோம்ல, அதனால வந்து அந்த அளவுக்கு பிரைட்னஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெடியூஸ் ஸ்பீடுன்னு போட்டிருக்காங்க. இது ஏன் போட்டிருக்காங்கன்னா 140 கிலோமீட்டர் ஸ்பீடு ரோடாக இருந்தால் கூட இதில் பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் எடுக்கிறாங்க. யூட்டர்ன் இருக்கு. அந்த யூட்டர்ன் இருக்கிற காரணத்தினால
நீங்கள் எதுக்கும் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை பண்ணுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்மளோட நன்மைக்காக தான் மக்களே. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னா சைடில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. டக்குன்னு நீங்கள் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கூட போகலாம். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மஸ்கட்லாம் போயிட்டு வருவாங்க, ஓமான் போயிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓட்டிகிட்டு வருவாங்க, ரொம்ப லாங் வருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்த நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது மாதிரி பார்க் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய ட்ரக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லாம் போயிட்டு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க ஓட்டுவாங்க. அதனால் நிறையா ரெஸ்ட் எடுக்கிற பிளேசஸ் நிறையா இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் பெட்ரோல் பம்ப்லேயும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அங்கேயும் ஒன்றும் அதிகமாக ஒன்றும் அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு நமக்கு 50 நிமிஷம் ட்ராவல் பண்ணணும். ஓகே போவோம். பார்த்தீங்கன்னா இன்னும் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 37 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் பாருங்களேன், ஒரு மரமுமே இல்லை. அதுதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. திரும்பவும் 2 சைடும் பார்த்தீங்கன்னா அதிக மணல்கள் இல்லை, சின்ன சின்ன செடிகள் இருக்குது. அது வீடியோவில் லைட்டாக தான் தெரியும், ஏன்னா நம்ம போகிற வேகத்துக்கு பச்சை பசேல்னு தெரியலாம், இல்லை தெரியாமலும் போகலாம். இன்னும் 37 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் 2 சைடுமே மரங்களையே காணும். கைஸ் திரும்பவும் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் ஸ்பீடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இடையில ஒரு ரவுண்டா போர்டு தான் இருக்குது. அப்படியே அந்த ரவுண்டா போர்டு கிட்ட போகும்போது மட்டும் ஸ்பீடு குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இன்னும் வீட்டுக்கு நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 hour ஆகும். 43 கிலோமீட்டர் காட்டுது. போயிடலாம். இதே ரோடு தான், இதே ரோடே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டு நம்ம ஒரு லெஃப்ட் அடித்தோம்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மணலாக இருந்துச்சு, அப்புறம் மரம் இருந்துச்சு, திரும்ப மணலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்குது. ஆனால் இது பேரிச்ச மரம் கிடையாது. இது இங்கே உள்ள பாலைவனத்தில் வாழ்கிற ஒரு விதமான மரங்கள் தான். 2 சைடும் இருக்குது. அதே நேரத்தில் ரோடு பார்த்தீங்கன்னா அகலமாயிடுச்சு. நம்ம அங்கே ஒரு 2 ட்ராக்கில் தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு பெருசாகிடுச்சு. 4 ட்ராக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரக்கெல்லாம் போகுது. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுக்கலாம், பட்டு நான் ரெஸ்ட் எடுக்கல, நேராக போயிடலான்ட்டு இருக்கேன். ஒரே வழியாக ரெஸ்ட் எடுத்துக்குவேன். நிப்பாட்டினோம்னா அப்புறம் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் சரசரன்னு போயிடலான்ட்டு இருக்கேன். நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு இன்னொரு 1/2 hour அழுத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா வண்டிலாம் கம்மி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது. ஏன்னா இன்னும் அந்த ஊருக்குள்ளெல்லாம் போகல, நம்ம இன்னும் அவுட்டரில் தான் போயிட்டுருக்கோம். ஊருக்குள்ளே போயிட்டோம்னா வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகிடும். அதே மாதிரி நிறைய பில்டிங்கும் ஆகிடும். ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஏரியாவுக்கு ரீச் ஆக போகிறோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பாய் பாய், see you கைஸ். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கும். see you guys, see you next video, bye bye.